ஆப்பை செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு கேலண்டரை செலக்ட் பண்ணுறேன். வணக்கம் மக்களே, ரீசெண்டாக நம்மளுக்கு வந்த மெயில்ஸில் ரிப்பீட் ஆகிற ஒரு கொஷின் என்னென்னாக்கா, நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஆப்போ இல்லை செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் செலக்ட் பண்ணுறது அப்படி கேட்டுருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இந்த வீடியோவோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 லைக்ஸு. நீங்கள் வீடியோ பார்த்து இருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறதும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். காய்ஸ், இந்த ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்பிரிண்ட் குவிக் ஆக்ஷன். இது எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கணும். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற பிறகு சில பர்மிஷன் கேட்கும், அதை எனேபிள் பண்ணிக்கலாம். மேலே எனேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும். இப்போ போய்ட்டு ஆக்ஸ் பட்டியில் போய்ட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை எஸ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இங்கே கீழே பார்த்தீங்களா சிங்கிள் டேப் ஆக்ஷன் இருக்குது. ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷோ ரீசெண்ட் ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள். அண்டு வேறு என்ன செலக்ட் பண்ணுறேனாக்கா இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் பேனலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வர எல்லா செட்டிங்ஸுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே கீழே வந்து டபுள் டேப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. சிங்கிள் டேப்பில் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப் ஷார்ட்கட்னு இருக்குது, அங்கே போய்ட்டு இருக்குது. கீழே ஆப்பை செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு கேலண்டரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபிங்கர் பிரிண்ட்டை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணதோட நம்மளுக்கு கேலண்டர் ஆப்பு ஓப்பன் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரெஸ்பாண்ட் டு என்ரோல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒன்றுன்னு. நீங்கள் எந்த ஃபிங்கர் என்ரோல் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த ஃபிங்கர் மட்டுமே வேலை செய்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், நான் வேறு எதுவும் ஃபிங்கரை நான் கிளிக் பண்ணுறேன், வேலை செய்யலை. இப்போ நான் என்ரோல் பண்ணி வச்சுக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஆப்பு திருப்பி ஓப்பன் ஆகுது. ஒரு நல்ல ஆப்ஷன் இது, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கீழே டபுள் டேப் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ டபுள் டேப்னா ஃபிங்கர் பிரிண்ட் 2 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கேள்வி வரணும் உங்களுக்கு. ப்ளே ஸ்டோரில் தான் நம்மளுக்கு 100 அப்ளிகேஷன் இருக்குது, இல்லை 200 அப்ளிகேஷன் இருக்குது இந்த மாதம்னு. இந்த அப்ளிகேஷன் நான் ஏன் யூஸ் பண்ணேன்னு கேட்குறீங்களா? ஏன்னா இந்த அப்ளிகேஷனில் ரொம்ப ஆட்ஸ் கம்மியாக வருது. மற்ற அப்ளிகேஷன்ஸில் மேலே உங்களுக்கு அநியாயங்காக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது. நீங்கள் கீழே இங்கே பார்க்கலாம் ஆட்ஸ் வந்து ஒரு குட்டியாக வருதுன்னு. இருக்கிறதே எனக்கு தெரியாத மாதிரி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 hours யூஸ் பண்ணும்போது ஆட்ஸே நான் பார்க்கல, ஏன்னா கீழே தான் நோட்டீஸ் பண்ணல. அண்ட் ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ரைட்டான அப்ளிகேஷனு. நான் உங்களுக்கு சொல்லிக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து தெரிய வரும் இல்லை என்னென்ன வந்துட்டு ஃபீச்சர் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்படி ஏன் சொல்கிறேன்னாக்கா, சில ஃபோன் சில வருஷன் சப்போர்ட் ஆகும், சில ஃபோன் சில வருஷன் சப்போர்ட் ஆகாது. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் எவ்வளோ ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கோ அது எல்லா ஃபோன்ஸ்லையும் வந்து ஆப் ஒர்க் ஆகும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுது 2 கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண தான் எனக்கு தெரியும் அண்ட் மற்றவங்களுக்கு தெரியும் இந்த அப்ளிகேஷன் ரியலாக வேலை செய்தா இல்லையான்ட்டு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸ் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ண கீழே லிங்க் தரேன். அப்படி இல்லை நவீன் எங்கே சர்ச் பண்ண நான் வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் டவுட்ஸ் எனக்கு கேட்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படிலாம் வந்துட்டு உங்களுக்காக ஒரு இடம் மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.